Good morning students. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா evaluate the following definite integral பார்க்க போறோம். கொடுத்திருக்கிறத I ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். lower limit 3 upper limit 4 dx by x square minus 4. முதல்ல இன்டகிரேட் பண்ணினோம். இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா லிமிட் அப்ளை பண்ணணும், அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலாஸை நாம் ரீகால் பண்ணணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலானா இன்டகிரல் dx by x ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவை ரீகால் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா என்னென்னா 1/2a log of mod x minus a by x plus a plus cன்னு இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு இருக்குது. அப்போது ஏங்கிறது என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கலாம், 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2a 2 into 2 log of mod x minus a by x plus a. இப்போ லோயர் லிமிட் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் 3 அப்பர் லிமிட் 4. இதில் 1/4ன்றதை கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் mod 4 minus 2/4 plus 2 minus log mod of lower limit 3 minus 2/3 plus 2 அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வேலை சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும்தான். சிம்பிளிஃபிகேஷன்னும் போது 1/4 log 4 minus 2 2/6. இங்கே நெகட்டிவ் வராததுனால இப்போ நாம் மாடை ரிமூவ் பண்ணிடலாம். மைனஸ் log of 3 minus 2 1/3 minus 2 5. ஸோ இங்கேயும் நெகட்டிவ் வரலை, அதனால் நாம் எதை ரிமூவ் பண்ணிடலாம், மாடை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/4. இப்போ இங்கே பாருங்கள் என்ன ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னா log a மைனஸ் log bங்கிற ஃபார்முலா. லாகர்தமிக்கில் எப்படி எழுதுவோம், log a by bன்னு எழுதுவோம் இல்லைங்களா. அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா என்ன ஆகிடும், இது log of 2/3 2/6 இருக்கு இல்லையா. இதை நாம் இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம். 2/6 சிம்பிளிஃபை பண்ண முடியறதுனால இங்கே பண்ணோன்னா 1 2s are 2 3 2s are 6ன்னு வரும். அதனால் இங்கே வேல்யூவை நம்ம என்னென்னு எழுதலாம், 1ன்னு எழுதலாமா. 1/3 this is 1/3 divided by 1/5. நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ண ஆல்ரெடி தெரியும். 1/3 1/5 எப்படி நாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், 1/3 into 5/1ன்னு எழுதலாம் இல்லையா. ப்ராப்பர் இது சிம்பிளிஃபிகேஷன் படி அந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது எழுதணுன்னா ஈக்குவல் டு 1/4 into log of என்ன வந்துடும் 5/3ன்னு வந்துடும். இதுதான் இதோட வேல்யூ, ஐயோட வேல்யூ. இதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். எவால்வேட் த ஃபாலோயிங் டிஃபைனைட் இன்டெக்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நாம் ஃபஸ்ட்டு ஐன்னு கன்சிடர் பண்ணணும். ஆல்வேஸ் இட் மஸ்ட் பி ஐ 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x by 1 plus x into dx. இப்போ காமனாக டிஃபால்ட்டாக என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதுக்கு தனியாக எந்த ஃபார்முலாவும் இல்லை. அப்போ நாம் ரீரைட் பண்ணி எழுதணும். 0 to 1 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரீரைட் பண்ணி எழுதணும். அப்படி இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீரைட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுத போகலாம் அப்படின்னா காஞ்சுகேட் எடுக்கலாம். காஞ்சுகேட்டுங்கிறது நாம் எதுக்கு எடுக்கிறது, டினாமினேட்டருக்கு எடுக்கிறது தான் காஞ்சுகேட் இல்லைங்களா. அப்போது டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்தோன்னா என்னவாகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1
a plus b into a minus b. அப்போ a square minus b square ஆயிடும். நியூமரேட்டரில் 1 minus x whole squareனு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதை தனித்தனியாக ரூட் எடுத்துக்கலாமா? 0 to 1, நியூமரேட்டருக்கு தனியாக 1 minus x whole square, அதே மாதிரி டினாமினேட்டருக்கு தனியாக 1 minus x squareனு தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதை வேறு என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஈக்குவல் டு 0 to 1, ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு நியூமரேட்டரில் 1 minus xன்னு கிடைக்கும். டினாமினேட்டரை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா போட முடியுமா? 1/√1 minus x ஸ்கொயருக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. அதனால் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பை லீனியர் ப்ராப்பர்ட்டி. இதை என்ன பண்ணலாம், ரெண்டு இன்டெக்ரலாக பிரிக்கலாம். இந்த மைனஸ் 0 to 1 x by √1 minus x square into dxன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ இந்த இடத்துல நாம் ரீகால் பண்ண போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால், இன்டெக்ரல் ஓவர் 1/1 minus x, அதாவது இப்படி படிப்போம். dx by 1 minus x square is sin inverse of x அப்படின்னு படிப்போம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டெக்ரலுக்கு அதை போட்டுடலாம். செகண்ட் இன்டெக்ரலுக்கு என்ன இருக்குது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா? இப்போ நியூமரேட்டரை பார்த்தோன்னா, நியூமரேட்டரில் நமக்கு இப்போ என்ன வந்திருக்கு, x into dx வந்திருக்கு. அப்போது இதை நாம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடணும். வேறு மெத்தட், டைரக்ட் ஃபார்முலா கிடையாது x/√1 minus x ஸ்கொயருக்கு. அப்போ வேறு மெத்தடில் போடணும் அப்படின்னு சொல்லும்போது, வேறு மெத்தட் என்ன நாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது என்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னா, டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நியூமரேட்டர் கிடைக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது நியூமரேட்டர் கிடைக்கணும். இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 minus x ஸ்கொயர் இருக்குல்ல, இதுக்கு ஒரு வேரியபிள் டீன்னு வச்சோன்னா இது என்ன ஆகும் பாருங்கள், 0 டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், 2x with respect to x dtன்னு இருக்குமா. அப்போது இது minus 2x ஈக்குவல் டு நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் x into dx இருக்குது. அப்போது இங்கே x into dxஐ மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் dt by -2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இந்த இன்டெக்ரல் இதை வேணால் கூட நம்ம I1ன்னு எடுத்துக்கலாம். I1க்கு டைரெக்டாக ஃபார்முலா கிடச்சிருச்சு. இதை I2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ I2ங்கிறது எப்படி எழுதலாம், I2னா இன்டெக்ரல் மட்டும் எழுதலாம். அப்போது இன்டெக்ரல் ஓவர் x by dx by √1 minus x ஸ்கொயர். நம்ம லிமிட்டு முதல்ல எடுக்க வேண்டாம். இப்போ போடும்போது இன்டெக்ரல் ஓவர் இந்த நியூமரேட்டர் என்ன ஆகிடும், x into dxக்கு பதிலாக நான் என்ன போடுவேன், dt by -2ன்னு போடுவேனா, டிவைடட் பை √tன்னு போடலாமா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு -1/2 இன்டெக்ரல் ஓவர் இந்த டீயை மேலே எடுத்துகிட்டு போனால் t to the power -1/2 into dtன்னு கிடைக்குமா. இப்போது நமக்கு இன்டெகிரேஷன் ஸ்டாண்டர்டு ஃபார்முலா தெரியும். அதைப்படி இன்டெகிரேட் பண்ணால் t to the power -1/2 + 1 டிவைடட் பை -1/2 + 1 + cன்னு கிடைக்கும் இல்லைங்களா. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஆஃப் இருக்கும், -of into t to the power +of டிவைடட் பை +of. இந்த ஆஃப்க்கு இந்த ஆஃப் கேன்சல் ஆகிடுமா. அப்போது இந்த 1/2க்கும் இந்த 1/2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு எதில் என்ன கிடைக்கும், திஸ் இஸ் நத்திங் பட் -t to the power 1/2.
வாட் இஸ் மைனஸ் டீங்கிறது என்ன அசம்ஷன் எடுத்திருக்கோம்? 1/x² ஹோல் டு தி பவர் 1/2ன்னு எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை கொண்டு போய் நாம் அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் என்னவாயிடும்? மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 - x² ஆகிடும். இப்போது இதை கொண்டு வந்து இந்த ஐயோட இது என்ன கொண்டு வந்திருக்கோம்? இப்போது I equal to I1 இல்லைனா எழுதுவோம். இன்னொரு வாட்டி எழுதுறதுனால தப்பு இல்லை. ஸோ என்ன எழுதணும்? இன்டெக்ரல் ஓவர் 0 to 1/√1 - x² dx minus integral over 0 to 1 x into dx by square root of 1 - x². இதுக்கு தான் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதோட ஃபார்முலா என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னா எக்ஸ் தான் இங்கே இல்லையா? ஸோ லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. அடுத்த டேர்மு இதை இன்டகிரேட் பண்ணும்போது இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது? -1 - √1 - x². அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். நாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்? -√1 - x² இன்ட்டு dx அப்படின்னு இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இன்டகிரேட்டட் வேல்யூ, இது இன்டகிரேட்டட் வேல்யூ இன்டகிரேட் பண்ணி ஃபைனலி இதை எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த சிம்பிளிஃபை பண்ணி இன்டகிரேட் பண்ணது இந்த வேல்யூ. அப்போது இதுக்கு லோயர் லிமிட், அப்பர் லிமிட், லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்பர் லிமிட் minus lower limit sin inverse of 0 minus into minus plus ஆயிடுமா? அதுக்கப்புறம் upper limit 1 substitute பண்ணால் root of 1 minus 1 square, lower limit root of 1 minus 0 square. ரைட்டா? upper limit lower limit substitute பண்ணிட்டோம். sin inverse of 1, sin inverse of 1ன்னா நமக்கு என்ன தெரியும்? sin 90 is 1ன்னு தெரியும். அதனால் இதை π/2ன்னு எழுதிக்கலாம். sin inverse of 0, sin 0 எப்போ? sin 0 is 0, அதனால் 0. இந்த டேர்ம் என்னவாயிடும்? 0 ஆகிடும். நமக்கு இந்த டேர்ம் 0 ஆகிடும். தென் இட் இஸ் -1 இல்லையா? இந்த டேர்ம் போயிடுச்சுன்னா 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதோடது -1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1. Finally, the integral value is π/2 -1. Thank you students. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். Thank you.